தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 30 வசனம் 23. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே, அப்பா கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய நிந்தையும் ஆண்டவரே நீக்கிவிட்ட தேவனா, இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு ராகேலுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றி போட்டீங்கப்பா, அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தீங்கப்பா. அதே போல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எந்த நிந்தையின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறார்களோ, குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட நிந்தை ஆண்டவரே, அவமானம் ஆண்டவரே, நிபத் சொற்கள் ஆண்டவரே, ஆண்டவரே இவைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த காலவெளியில நீங்க நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வெட்கத்தையும் அவமானத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு நீங்க எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தேவரே நீர் எழுந்தருளுங்க அப்பா. மனுஷங்கள் மூலமாய் வருகிற எல்லா நிந்தைகளுக்கும் ஆண்டவரே, மனுஷங்க மூலமாக வருகிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பொல்லாத கிரியைகளுக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் நிந்தைக்கு ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைத்த தேவன் ஆண்டவரே, அவனுடைய வழக்கை விசாரித்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய எதிராளியின் மூலமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆண்டவரே சதி ஆலோசனைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு எல்லா நிந்தைகளையும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை விட்டு அகற்றி போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூறத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சந்தோஷப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சி ஆக்குங்க. ராகேலை மகிழ்ச்சி ஆக்குனது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளை நீர் மகிழ்ச்சி ஆக்குங்க ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.